ஆளும் கட்சியோட கூட்டணியில் இருக்கிற பாஜக நிர்வாகி ஒருத்தர் மர்ம நபர்களால துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவரை கொலை செஞ்சது யாரு, என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்ற காரணம் தெரியாம காவல்துறையினர் தலையை பிச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு வழியா இந்த கொலை வழக்குல தொடர்புடைய 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை வழக்கு தொடர்பா விரிவா பார்க்கலாம். பீகார் மாநில தலைநகரான மங்காதலா பகுதியில் முன்னா சர்மா என்று அழைக்கப்படுபவர் பாஜகவை சேர்ந்த நிர்வாகி ஷியாம் சுந்தர். இவர் பாட்னா சிட்டி சவுக் பிரிவின் தலைவராக ஒரு காலத்தில் இருந்துள்ளார். தற்போது முன்னாள் தலைவர் என்ற அடையாளத்தோடு மங்காதலா பகுதியில் அரசியல் செய்து வந்த இவர் ஆன்மீகத்திலும் மிகுந்த நாட்டம் கொண்டவராக இருந்துள்ளார். தற்போது சொல்லிக் கொள்ளும் அளவிற்கான அரசியல் பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை என்ற நிலையிலும் பாட்னா நகர பாஜகவில் முக்கிய பொறுப்பு எதையாவது பெற்றுவிட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துள்ளார். ஆனால் அவரது எதிர்த்தரப்பினரோ முன்னா சர்மா எனப்படும் ஷியாம் சுந்தருக்கு எந்த பதவியும் கிடைத்துவிடக் கூடாது என அரசியல் ரீதியாக காய்களை நகர்த்தி வந்துள்ளனர். இதனால் அவ்வப்போது சில மோதல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை நிகழ்ச்சி ஒன்றிற்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்துள்ளது. இதனால் முந்தைய தினமே தன்னுடைய குடும்பத்தினரிடம் சொல்லி அதிகாலையிலேயே ரயில் நிலையம் செல்ல வேண்டும் என்றும் உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகளை விரைவாக செய்து வைத்திடுங்கள் என்றும் கூறியுள்ளார். திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்து கிளம்பிய ஷியாம் சுந்தர் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார். அவரது வீடு பாட்னா நகரில் இருக்கும் மங்காதலா பகுதியில் அருகில் உள்ள மனோஜ் கமாலியா கேட் என்ற ஏரியாவில் அமைந்துள்ளது. தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியேறிய முன்னா சர்மா எனப்படும் ஷியாம் சுந்தருடன் வீட்டிலிருந்து நுழைவு வாயில் வரை யாரும் வரவில்லை. அவரே கதவை திறந்து வாசலை அடைந்து தங்களது தெருவில் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி நடந்து சென்றுள்ளார். அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இவர்களது வீட்டில் இருந்து மிக அருகிலேயே இருந்ததாலோ என்னவோ தன்னுடைய குடும்பத்தினர் யாரையும் உடன் அழைத்து செல்லாமல் தான் மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே வந்து ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி நடந்து சென்றுள்ளார் ஷியாம் சுந்தர். அப்படி சென்ற அவர் ஆட்டோ ஸ்டாண்டை அடையும் முன்பே எதிர்முனையில் மறைவாகவும் அதே நேரம் இருள் சூழ்ந்தும் இருந்த ஒரு பகுதியில் நின்றிருந்த மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். பாய்ந்து வந்த குண்டுகள் ஷியாம் சுந்தரின் உடலில் பதிந்ததும் அப்படியே அலறல் சத்தத்தை எழுப்பியவாறு சரிந்து விழுந்துள்ளார். இதை பார்த்ததும் அந்த இடத்தில் இருந்து விலகி ஓடிய துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபர் ஓடிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் ஷியாம் சுந்தர் எழுப்பிய அலறலை கேட்டு அவரது குடும்பத்தினர் இருட்டாக இருந்ததால் தடுக்கி எங்காவது விழுந்திருப்பாரோ என நினைத்து கொண்டு என்னவோ ஏதோ என்று புரியாமல் வெளியே ஓடி வந்துள்ளனர். அப்போதுதான் ஷியாம் சுந்தர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போயினர். என்ன நடந்தது என அவர்களை நிதானித்து புரிந்து கொள்வதற்குள் மிக பெரிய பதற்றமான சூழல் அங்கு உருவானது. இதனையடுத்து அக்கம் பக்கத்து வீட்டு ஆட்களும் வெளியே வந்து என்ன ஆனது என பார்த்துள்ளனர். அவர்களில் ஒருவர் ஆம்புலன்ஸை வரவழைத்துள்ளார். ஆம்புலன்ஸ் வந்ததும் அதில் ஷியாம் சுந்தரை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையை நோக்கி விரைந்துள்ளனர். ஆம்புலன்ஸில் ஏறும் போதே உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ள ஷியாம் சுந்தர் பாட்னா நகரில் செயல்படும் நாலாந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அடைந்து அங்கு ஷியாம் சுந்தரை இறக்கும் போது சுத்தமாக மூச்சு முனகல் இல்லாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவரை கொண்டு சென்று அங்கு வைத்து சோதித்த மருத்துவர்கள் ஆம்புலன்ஸில் வரும்போதே ஷியாம் சுந்தரின் உயிர் பிரிந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு அவரது குடும்பத்தினர் கதறி அழத் தொடங்கினர். இதற்கிடையில் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட ஷியாம் சுந்தரின் ஆதரவாளர்கள்
மருத்துவமனையில் குவிய தொடங்கினர். அவர்களைத் தொடர்ந்து காவல்துறையினர் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்திய பின்னர் ஷியாம் சுந்தரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட மங்களா தலா பகுதியில் அருகில் உள்ள மனோஜ் கமாலியா கேட் என்ற ஏரியாவில் முழுமையாக சோதனையில் காவல்துறையினர் இறங்கினர். அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் கண்டறிந்து அதில் பதிவாகி இருந்த காட்சிகளை சேகரிக்கும் பணியில் இறங்கினர். பாட்னா மாவட்ட ரூரல் பிரிவு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஷியாம் சுந்தரின் குடும்பத்தினரிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டபோது அவர்கள் தாங்கள் யாரும் நேரில் பார்க்கவில்லை என்பதையும் அவரது அலறல் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தபோதுதான் துப்பாக்கி குண்டு அவரது உடலில் துளைத்ததால் ரத்தம் வெளியேறியவாறு வலியால் துடித்துக் கொண்டிருந்தார் என்பதையும் சொல்லியுள்ளனர். காவல்துறையினர் திரட்டிய தகவல்களின் அடிப்படையில் அதிகாலை 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது. அருகில் உள்ள பகுதிகளில் இருந்தெல்லாம் திரட்டிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததன் மூலம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது தனிநபர் அல்ல, 3 பேராக வந்திருந்த மர்ம நபர்கள் என்பதும் அவர்கள் அனைவரின் கைகளிலும் துப்பாக்கி இருந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஷியாம் சுந்தரை நோக்கி ஒருவர் மட்டுமே துப்பாக்கியால் சுட்டுள்ளார் என்பதை, அவர் மீது பாய்ந்துள்ள குண்டு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகளில் சிதறல்கள் எதுவும் இல்லை என்பதை தடயவியல் ஆய்வு மூலம் உறுதி செய்தனர். மருத்துவமனையில் ஷியாம் சுந்தரின் உடலை பார்க்க வந்திருந்த அவரது ஆதரவாளர்கள் சிலர் அதிகாலையில் வெளியூருக்கு கிளம்பி செல்ல வந்தபோது அந்த பகுதியில் கடை ஒன்றில் கொள்ளையடிக்க சிலர் முயற்சி செய்தார்கள் என்றும், அதனை தடுக்க முயற்சித்த காரணத்தாலேயே ஷியாம் சுந்தரை அந்த கொள்ளையர்கள் கொலை செய்துவிட்டனர் என்றும் அரசல் புரசலாக பேசியும் பரப்பியும் வந்தனர். ஆனால் காவல்துறையின் விசாரணையில் அந்த தகவல் முழுக்க முழுக்க ஆதாரமில்லாதது என்றும் வதந்தி என்றும் தெளிவானது. இந்த கொடூரமான கொலை சம்பவம், அதுவும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபரையே இப்படி கொலை செய்துள்ளார்கள் என்பது பீகார் மாநில அரசுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலையை உருவாக்கியது. அதனை சமாளிக்கும் வகையில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து நிச்சயம் தண்டிக்காமல் விடமாட்டோம் என பீகார் மாநில துணை முதல்வரும் பாஜகவை சேர்ந்தவருமான விஜய்குமார் சின்ஹா கூறினார். இந்த நிலையில் பீகார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் முன்னணி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் ஷியாம் சுந்தரை துப்பாக்கியால் மர்ம நபர்கள் சுடும் சம்பவத்தின் சிசிடிவி கிளிப்பை பகிர்ந்து பீகாரில் ஆளும் அரசாங்கத்தின் பாதுகாப்பில் குற்றங்கள் செழித்து வளர்ந்து வருகின்றன, குற்றவாளிகள் யாரையும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சுட்டு கொன்றுவிட்டு ஓடிவிடுகிறார்கள், அதிகரிக்கும் குற்றங்கள் பற்றி ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் பாஜக கூட்டணி தலைவர்களுக்கு தெரியாது, அங்கும் இங்கும் பிஸியாக இருப்பது போல காட்டிக்கொள்ளும் சோர்வுற்ற முதலமைச்சரான நிதிஷ்குமாரால் பீகாரை சரிவர நிர்வகிக்கவே முடியவில்லை என்று பதிவிட்டு அரசியல் பரபரப்பை எகிர வைத்தார். இந்த நிலையில் இவ்வழக்கை தீவிரமாக விசாரித்த பாட்னா நகரில் மல்சலாமி காவல்துறையினர் ஷியாம் சுந்தர் என்ற முன்னா சர்மாவின் கொலையில் தொடர்புடையதாக குற்ற பின்னணி கொண்ட ஒருவரை கைது செய்துள்ளனர். மேலும் இதில் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களையும் விரைவில் கைது செய்து விடுவோம் எனவும் இந்த விசாரணை குழுவிற்கு தலைமை வகிக்கும் SSP ராஜீவ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இந்த கொலை சம்பவம் சாதாரண நடத்தப்பட்ட கொலை சம்பவம் தான். ஆளும் கட்சியோட வற்புறுத்தலின் பேர்ல காவல்துறையினர் இந்த வழக்கை அணுகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கொலை சம்பவம் அரசியல் ரீதியா நடத்தப்பட்டதுன்னு, அதனால முழுமையான விசாரணை தேவைன்னு எதிர்க்கட்சி தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க.